எல்லாம் அக்கண்டக்கோ மாப்பிள்ளைலாம் நான் தான் அவங்க நெல்லைவேலி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகவும் மற்றும் நடிகராகவும் இருக்கும் அருமை அண்ணன் தளபதி விஜய் அவர்களை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ பார்க்க முடியும் எல்லாம் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் பேசுகிற வீடியோலாம் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. நண்பர்களே பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்று மதியம் பார்த்திங்கன்னா அவரோட பனையூரில் இருக்கிற அந்த கட்சி ஆஃபீஸுக்கு வந்து அண்ணன் போயிருக்காரு. ஒரு பொதுக்குழு கூட்டம் கூடியிருக்காங்க. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கட்சியோட நிர்வாகிகளெல்லாம் புதுசாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னும் அடுத்த வருஷம் 2026 எலெக்ஷன் வருது, அந்த முதலமைச்சர் எலெக்ஷன் வருது, சட்டமன்ற எலெக்ஷன். அதனால் வந்து அண்ணன் தீவிரமாக வந்து அரசியலில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி கட்சி நிர்வாகிகளுக்கு புது புது பொறுப்பை கொடுத்து இன்னும் 10 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதுக்குள்ளேயும் நம்ம அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம வந்து சட்டசபையில் போய் நம்மளும் ஆளாக குரல் கொடுத்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நம்ம விஜய் அண்ணனோட ஆசை. அதே நேரம் பார்த்திங்கன்னா கட்சி மீட்டிங்கில் வந்து இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களை வந்து எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, அண்ணன் புஷி ஆனந்தை வந்து கூப்பிட்டு வச்சு தான் வந்து எதுவுமே கலந்து உரையாடுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, நம்ம விஜய் அவர்கள் வந்து அண்ணன் வந்து புஷி ஆனந்த் அவர்களை வந்து இன்றைக்கி அண்ணன் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெளியே நில்லுங்க அண்ணே, ஆஃபீஸ் கொஞ்சம் வெளியே நில்லுங்க, கொஞ்சம் உட்காந்துருங்க, நான் பேசிவிட்டு அப்புறம் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவரை வந்து வெளியே வந்து உட்கார வச்சுருக்காரு. அதுதான் என்ன காரணம்னு தெரியல நண்பர்களே. அதுதான் எல்லாருக்கும் ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் அவர் வந்து முக்கியமாக பொதுச் செயலாளர் வர போஸ்டிங் கொடுத்துருக்காரு விஜய் அண்ணன். பொதுச் செயலாளர் இல்லாமல் ஒரு மீட்டிங் வந்து தலைவர் வந்து கூப்பிட்டு மீட்டிங் பண்ணுறாருன்னா அது வந்து இதுதான் முதல் தடவை நினைக்கிறேன் அவரோட கட்சியில் வந்து. அதனால் நிறைய சட்டத்திட்டங்கள் போட்டிருக்காங்க. இப்படி தான் இருக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம கட்சியோட நேமை சேர்க்கணும், நம்மளோட கொள்கையை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணன் சொல்லியிருக்காரு. அதனால் இன்னும் அரசியலில் வந்து புது புது மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமுக்கி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.